அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல எல்லா பறவைகளும் தனித்தனியா மர வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. ஒரு மர வீட்ல குட்டுவும் மீனுவும், இன்னொரு மர வீட்ல நீலியும் அவளுடைய பொண்ணு மினியும் வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல இன்னொரு மர வீட்ல பரட்டையும் அவளுடைய மனைவி லைலாவும் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேருமே ரொம்பவே மோசமான காகங்களா இருந்தாங்க. இங்க பாரு பரட்டை, இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலம் வரப்போகுது. மழை காலம் வந்தா நம்ம வீட்டுக்குள்ள மொத்த தண்ணியும் இறங்கிடும். இந்த பில்லு வீட்டுல நம்மளால இருக்கவே முடியாது. எப்படியாவது நம்ம பில்லு வீட்டை மர வீடா ஆக்கிடணும். நீ அக்கம் பக்கத்துல இருக்க பறவைங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆள் இல்லாத நேரமா பார்த்து திருடிட்டு வா. நான் அதை வச்சு வீட்டை கட்டிடுறேன். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்துக்குள்ளே நம்மளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சேமித்து வச்சுட்டோன்னா மழை காலத்தில் நம்ம கஷ்டப்படாமல் வீட்டுக்குள்ளே இருந்தே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு லைலாக்காக சொன்ன உடனே அதுக்கு பரட்ட, நீ சொன்னது சரிதான் லைலா. நான் இங்கே இருக்க பறவைங்களெல்லாம் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து கட்டைகளை திருடிட்டு வந்துடுறேன். அப்படியே அவங்க வீட்டில் இருக்க உணவுப் பொருளையும் திருடிட்டு வந்துடுறேன். நம்ம மழை காலத்தில் கஷ்டப்படாமல் வீட்டிலேயே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பரட்டக்காகமும் லைலாக்காகமும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மினி, இன்னும் கொஞ்ச நாளில் உன் கூட விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பாவும் தம்பி பாப்பாவும் இந்த முட்டையிலேருந்து வந்துடுவாங்க. நம்ம அது வரைக்கும் இந்த முட்டைகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். நீ பள்ளிக்கூடம் போய் வந்த பிறகு இந்த முட்டைங்க கூடவே இருக்கணும். ஆமாம், நான் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் போய் வந்த பிறகு இந்த முட்டைங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இதிலிருந்து வர என் தம்பி தங்கச்சிங்க கூட நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். நான் உங்ககிட்டெல்லாம் சண்டை போடவே மாட்டேன். நான் எப்போவுமே உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன் இப்படின்னு நீலியும் மீனுவும் பேசிக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து மீனு பறவை மினியோடைய வீட்டுக்கு வந்தா. அவ கொண்டு வந்த லட்டுக்களை எடுத்து மினிக்கும் நீலிக்கும் கொடுத்தா. நீலி, மினி, நீங்கள் 2 பேரும் இந்த லட்டுக்களை வாங்கிக்கிட்டு என் பொண்ணு மேகியை வாழ்த்துங்க. அவ இப்போ முட்டைகளை ஈன்றிருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் அவ தாயாக போறா. அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்க போகுது. நான் அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் உங்களுக்கு இனிப்புகளை வாங்கி வந்தேன். மீனு அக்கா, நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்ட பிறகு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த நம்ம காட்டில் இருக்க எல்லா பறவைங்களுக்கும் சொல்லிட்டீங்களா? அவங்க கேட்டால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்கும் சொல்லிட்டேன் மேகி. ஆனால் என் அண்ணன் பரட்டக்காகத்துக்கும் என் அண்ணி லைலாவுக்கு மட்டும் சொல்லலை. அவங்க 2 பேரும் பொறாம பிடிச்சவங்க. அதனால தான் இன்னும் சொல்லலை. மீனு அக்கா, அவங்களும் நம்மள சேர்ந்தவங்க தானே. அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமாக சந்தோஷம்தான் படுவாங்க. சரி மேகி, நான் அவங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கேருந்து பறந்து பரட்டை வீட்டுக்கு போனான். பரட்டை அண்ணன், வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு மீனுக்குருவி கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லைலாக்காக வெளியே வந்து மீனுக்குருவியை பார்த்து இப்படி கேட்டது. என்ன நாத்தனாரே, இந்த பக்கம் திடீர்னு அண்ணன் பாசம் உங்களை அழைச்சிச்சா? ஏதாவது உதவி கிதவின்னு கேட்டு எங்களை பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே போயிடுங்க. நாங்களே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு லைலாக்காகவும் மீனுக்குருவி கிட்ட சொன்ன உடனே அதுக்கு மீனுக்குருவி, அதுவா அண்ணியாரே, என் பொண்ணு மேகி இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா ஆக போறா. அதனால தான் இந்த சந்தோஷமான விஷயத்த என் அண்ணன் பரட்டைக்கு சொல்லிட்டு அப்படியே இனிப்புகளை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். என் அண்ணன் பரட்டை வீட்டில் இல்லையா? அவரு பட்டணத்துக்கு போயிருக்காரு. இப்பவே தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னா மழை காலத்துல கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணியாரே. உங்களை போல ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கள் அண்ணன் எல்லா காலத்துலேயும் கஷ்டப்பட வேண்டியது தான். சரி, நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அதை என் அண்ணன் பரட்டைக்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு நேரமாச்சு. என் பொண்ணு மேகி வீட்டில் தனியாக இருப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கேருந்து அவளுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டா. மீனுக்குருவி போன கொஞ்ச நேரத்திலே லைலாக்காகவும் இப்படி மீனுவை திட்ட ஆரம்பிச்சிட்டா. வந்துட்டா 10 ரூபா பலகாரத்தை வாங்கிக்கிட்டு அவ பொண்ணு அம்மா ஆக போகிறத ஊரு ஃபுல்லாக சொல்லி தண்டோரம் பாடா. எனக்கு அவளை பற்றி தெரியாதா என்ன? என் பொண்ணு மேரி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாததை குத்தி காமிக்கிறதுக்கு தான் அவள் பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறத இன்னைக்கு சொல்லிட்டு போக வந்திருக்கா. இன்னைக்கு அந்த பரட்டை வீட்டுக்கு வரட்டும், அவனை வச்சு பரோட்டா போட்டுடுறேன். அவன் கொடுக்குற இடத்துனால தான் அவன் தங்கச்சி இன்னைக்கு வீட்டில் வந்து என்னையே திமிரா பேசிட்டு போகிறா.
இப்படி லைலாக்காகவும் கோகமாக பேசிகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து பரட்டக்காக வீட்டுக்கு வந்தது. லைலா, நீ சொன்ன மாதிரியே எல்லா மளிகை பொருளையும் எடுத்துட்டு வந்துட்ட. பாதி பொருளுக்கு பணம் கொடுத்து வாங்கின, மீதி பாதி பொருளை யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துட்டேன். எப்பவுமே நீ வளவலன்னு பேசிட்டு இருப்ப, இப்போ நான் மட்டும்தான் பேசுகிறேன். நீ என்ன அமைதியாக நின்றுட்டு இருக்க? பரட்ட, இப்போ நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். இங்கிருந்து நீ மரியாதையாக போயிடு அப்படின்னு லைலாக்காக சொன்ன உடனே அதுக்கு பரட்டக்காக, ஏன் லைலா, என்னாச்சு? என்கிட்ட சொல்லு. உடல்நிலை எதுனா சரியில்லையா? நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாமா? இங்கே பாரு பரட்ட, இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத உன் அக்காக்காரி மீனு வந்தா. அவள் பொண்ணு மேகி இன்னும் கொஞ்ச நாளில் அம்மா ஆக போகிறாளாம். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு இனிப்போடு வந்தா. அந்த விஷயத்த கேட்டதுலேருந்து எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயந்தானே லைலா, இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? உன்னை எல்லாரும் மரமண்டன்னு சொல்லி திட்டுறது தப்பே இல்லை பரட்ட. உன் அக்காக்காரி மீனு அவள் பொண்ணு குழந்தை பெற்றுக்க போகிறத வச்சு நம்ம பொண்ணு மேரிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி குத்தி காமிச்சிட்டு போனா. அதை தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. உங்கள் அக்கா பொண்ணு மேகியோடைய முட்டையை திருட்டிட்டு வந்து என்கிட்ட கொடு. நான் அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டே தீருவேன். அப்போ தான் உன் அக்காக்காரி மீனுவுக்கு கொஞ்சமாவது கொழுப்படங்கும். சரி லைலா, நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பாக உனக்கு அந்த முட்டையை திருடிட்டு வந்து தரேன். நம்ம இன்றைக்கே போய் திருடிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். நான் முதல்ல போய் அந்த முட்டை எங்கே இருக்குது அப்படின்னு வேவு பார்த்துட்டு வரேன். சரி பரட்ட, நீ போய் வேவு பார்த்துட்டு வா. அப்படியே இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் அக்கா பொண்ணு பாவம்னு நினச்சி அந்த முட்டையை எடுத்துகிட்டு வராமல் வந்தனா உன் தலைமையில் நைட்டு தூங்க சொல்ல கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணிடுவேன். ஐயோ லைலா, அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் உனக்கு கண்டிப்பாக அந்த முட்டையை நாளைக்குள்ள எப்படியாவது திருடிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பரட்டக்காகவும் லைலாக்காகத்துக்கிட்ட சொல்லிட்டு மேகியோடைய முட்டையை வேவு பார்க்கறதுக்காக மேகி வீட்டுக்கு வந்தது. மாமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ தான் இந்த மேகியோடைய ஞாபகம் வந்ததா? உங்களை நினைக்காத நாளே இல்லை. இப்போயாவது உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு ஞாபகம் வந்ததே. ஏன் அன்பு சகோதரி மக மேகியே, உன்னை நினைக்காத நாளுன்னு ஒரு நாள் கூட கிடையவே கிடையாதுமா. இந்த மாமாவுக்கு நிறைய வேலை இருந்தது. அதனால தான் உன்னை வந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. நீ இன்னும் கொஞ்ச நாளில் தாயாக போகிறேன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தம்மா. சரி மாமா, நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக நீண்ட தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு சூடாக டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு மேகி கேட்ட உடனே அதுக்கு பரட்டக்காக மனசுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிச்சு. அட, இவளோட டீ காஃபியெல்லாம் எதிர்பார்த்து யார் இவ வீட்டுக்கு வந்தா? நான் இந்த முட்டைக்காக தானே வந்தேன். இந்த முட்டையை கொண்டு போய் என் மனைவி லைலா கிட்ட கொடுக்கலனா அவள் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு என் தலைமையில கல்லை தூக்கி போட்டு சாவடிக்க கூட தயங்க மாட்டா. என்னம்மாமா, நான் உங்ககிட்ட டீ காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, என் தங்க மருமகளே மேகி. மாமாவுக்கு இப்போ வயசாயிடுச்சுல்ல, அதனால் வாயு தொல்லை அதிகமாயிடுச்சு. நான் டீ காஃபிலாம் குடிக்கிறத நிறுத்திட்டேன். உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உன்னை இப்போ பார்த்துட்டேன், வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். என்னம்மாம்மா, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? 1-2 நாள் இருந்துட்டு போவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லுறீங்களே. அது ஒன்றும் இல்லை மருமகளே, உன் அத்தை லைலா வீட்டில் தனியாக இருப்பா. அவளை தனியாக விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. நீ உன்னுடைய முட்டையை பத்திரமா பார்த்துக்கோ. அதுக்கு அப்பப்போ திருஷ்டி சுற்றி போடு. நான் இப்போ போயிட்டு வரேம்மா அப்படின்னு பரட்டக்காகவும் மேகி கிட்ட சொல்லிட்டு அதனுடைய வீட்டுக்கு கிளம்பி போனது. பரட்ட, இவ்வளோ நேரமா நீ என்னத்தை தான் அங்கே பண்ணிட்டு இருந்த? அக்கா மக விருந்து போட்டதை உக்காஞ்சி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தியா? இல்லை இல்லை, நான் அந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கல லைலா. உனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரியே அந்த முட்டை எங்கே இருக்குன்னு வேவு பார்த்துட்டு வந்துட்டேன். வர வழியில் அந்த முட்டையை எப்படி திருடலான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ கவலைப்படாத. அந்த முட்டையை எப்படி திருடலான்னு நான் ஐடியா சொல்கிறேன். நீ அதன்படி செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு லைலாக்காகவும் பரட்டக்காகத்துக்கிட்ட முட்டையை திருடுறதுக்கான ஐடியாவை சொன்னது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே மீனு மேகி கிட்ட இப்படி சொன்னான். மேகி, இன்னும் கொஞ்ச நாளில் குளிர்காலம் வரப்போகுது. குளிர்காலத்தில் குழந்தை பிறந்தா குழந்தைக்கு ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் நான் காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகுகளை கொண்டு வரேன். அந்த விறகுகளை வச்சு நெருப்பு பற்ற வச்சுனா குழந்தைக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு மீனு மேகி கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நீலியும் மினியும், மினி தங்கம், அம்மா காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகுகளை கொண்டு வரலாம்னு இருக்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் குளிர்காலம் வந்துடுச்சுன்னா உன்னுடைய தம்பி தங்கைக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மா,
நானும் உங்க கூட வரேனே. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரு முட்டைகளை பத்திரமா பாதுகாப்பாரு. நான் உங்க கூட காட்டுக்கு வந்தனா உங்களுக்கு உதவியா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் மினி. சரி வா, நம்ம காட்டுக்கு போயிட்டு காய்ந்த விறகுகளை கொண்டு வரலாம். இப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு காட்டுக்கு விறகு கொண்டு வர போனாங்க. இவங்க 3 பேரும் காட்டுக்கு போனதை பார்த்த பரட்டக்காகவும் லைலாக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏய் பரட்ட, இதுதான் சரியான நேரம். உன் அக்கா மீனு விறகு எடுத்துட்டு வர காட்டுக்கு போயிருக்கா. நீ போயிட்டு அந்த முட்டைய நான் சொன்ன மாதிரியே திருடிட்டு வா. நான் அதுக்குள்ள தவாவை சூடு பண்ணி வைக்கிறேன். சரி லைலா, நீ சொன்ன மாதிரியே மேகி கிட்ட நடிச்சு அந்த முட்டையை திருடிட்டு வரேன். நீ அதுக்குள்ள தவாவை சூடு பண்ணி வை அப்படின்னு பரட்டக்காகம் லைலாக்காகத்துக்கிட்ட சொல்லிட்டு மேகி வீட்டுக்கு பறந்து போனது. மேகி, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரட்டக்காக எதுவும் சொல்லாம தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. அதுக்கு மேகி, என்னாச்சு மாமா? எதுக்கு நீங்க எதுவும் சொல்லாம அம்மா எங்கன்னு கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழுவுறீங்க? அதுவா மேகி, என் அக்கா மீனு விறகு கொண்டு வர காட்டுக்கு போன இடத்துல அவ தலை மேல மரத்தொடி கிளை விழுந்து அவளுக்கு மண்டையில பலமா அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. என்னமாம்மா, நீங்க உண்மையாவா சொல்லுறீங்க அப்படின்னு மேகி கேட்டதுக்கு பரட்டை மனசுக்குள்ள இப்படி பேசிக்கிச்சு. அட, எவ்வளோ நேரம் தான் இவ முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறது. இவ போயே தொலைய மாட்டா போல இருக்கு. இவ முன்னாடி அழுது அழுது ஏன் நஞ்சு தண்ணி வத்திரும் போல. ஆமா மேகி, நான் சொன்னது உண்மைதான். நான் உங்ககிட்ட எதுக்கு பொய் சொல்ல போறேன் இப்படின்னு பரட்டக்காகம் சொன்ன உடனே மேகி அழுதுகிட்டே பரட்டக்காகத்துக்கிட்ட இப்படி சொன்னா. பரட்ட மாமா, நீங்கள் எங்கேயும் போகாமல் என் முட்டைக்கு காவலாக இருங்க. எனக்கு அம்மாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. நான் காட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு மேகி பரட்டக்காகத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து காட்டுக்கு மீனுவை பார்க்க போனான். மினி காஞ்ச விறகுகளை மரத்து மேல இருந்து கீழே உடைச்சு போட்டா. அதை நீலியும் மீனும் கயிறு கொண்டு கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து மேகி அங்க வந்தா. மேகி, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் உன்னை முட்டைகளை பாதுகாப்பா பாத்துக்க சொல்லி தான் அங்க இருக்க சொன்னேன். அம்மா, நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. உங்கள் தலை மேலே மரக்கிளை விழுந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு பரட்ட மாமா சொன்னார். உங்களை பார்க்கலாம் தான் அவசர அவசரமாக அறக்க பறக்க பறந்து வந்தேன் அப்படின்னு மேகி மீனுக்கிட்ட சொன்ன உடனே மீனு நீலிக்கிட்ட இப்படி சொன்னான். மீனு, எனக்கு என்னமோ மேகி சொன்னதை பார்த்தா தப்பாக தோணுது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு முட்டையை பார்க்கலாம். எனக்கு அந்த முட்டையை பார்த்தா தான் மனசு ஆறும் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் மேகியோடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கூடையில் முட்டையை காணோம். அதுக்கு மேகி, நான் இங்கே தாம்மா முட்டையை வச்சுருந்தேன். முட்டை எங்கே போச்சுன்னே தெரியல. முட்டைக்கு காவலா பரட்ட மாமாவையும் இருக்க சொன்னேன். முட்டை காணாமல் போன விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போதோ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு மேகி சொன்ன உடனே மீன் அழுதுகிட்டே நீலிக்கிட்ட இப்படி சொன்னான். இங்கே பார்த்தியா நீலி, என் பொண்ணு வச்சுருந்த முட்டை காணாமல் போயிடுச்சு. இந்த முட்டை கண்டி கிடைக்கலன்னா என்னுடைய மருமக பிள்ளை என் பொண்ணை நிச்சயமாக கொடுமைப்படுத்தாமல் விட மாட்டாங்க. நான் என் பேரனையோ பேத்தியோ பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அன்றைக்கே நான் உங்ககிட்ட சொன்னல, என் அண்ணன் பரட்டையும் என் அண்ணி லைலாவும் மோசமானவங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு. எனக்கு என்னமோ என் அண்ணன் பரட்டை மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நம்ம உடனே என் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 3 பேரும் அவசர அவசரமாக பரட்டக்காக வீட்டுக்கு போனாங்க. பரட்டக்காகமும் லைலாக்காகவும் வாசல்லையே நின்றுட்டு இருந்தாங்க. பரட்ட மாமா, உங்களை நான் என் முட்டைக்கு பாதுகாப்பாக வீட்டில் தானே இருக்க சொன்னேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க. என் முட்டை இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு மேகி கிளி சொல்லி அழுதது. அதுக்கு லைலாக்காகவும், ஏய் இங்கே பாரு மேகி, ஏதோ நாத்தனார பொண்ணாச்சேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து இன்னும் என் வீட்டு வாசலில் நிற்க வச்சிட்ருக்க. இவ்வளோ திமிரு இருந்தா என் கணவர் மேலே நீ திருட்டு பழிய போடுற அப்படின்னு லைலாக்காக கேட்டதுக்கு மீனுக்குருவி, இங்கே பாருங்க அந்நியாருக்காகவே, நான் உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலைமையில இப்போ இல்லை. எனக்கு இப்போ என் பொண்ணுடைய முட்டை தான் வேணும். கடைசியாக பரட்ட அண்ணா தான் என் வீட்டுக்கு வந்தார். அவர் தான் வந்து மேகி கிட்ட எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி மேகியை அங்கிருந்து அனுப்பியிருக்காரு. அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம் அப்படி மீனுக்குருவி சொன்னதை கேட்ட பரட்டக்காகவும், நீ சொல்கிறது சரிதான் தங்கச்சி மீனு. நான் உன் வீட்டுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல உன் தலை மேலே மரம் விழுந்து உன் தலை அடிபட்டு ரத்தம் வர மாதிரி கனவு கண்டேன். அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மேகி கிட்ட சொல்ல வந்தேன்.
மேகி கிட்ட சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் அது கனவு கண்டேன்னு. அப்போ அந்த வழியா வந்த புறா வைத்தியர் லைலாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாரு. அதனால நான் லைலாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க முட்டை எங்க போச்சுன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. அப்படின்னு பரட்டுக்காகம் சொன்ன உடனே அதுக்கு லைலாக்காகம், இங்க பாருங்க நாத்தனாரே, உங்க அண்ணன் பரட்ட உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா கனவுல கூட உங்களையே நினைச்சிட்டு இருப்பாரு. அவரை போய் நீங்க திருடன்னு நினைச்சிட்டீங்களே. என் உடம்பு இப்பதான் கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லாச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா பருந்து வைத்தியர்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு லைலாக்காக சொன்ன உடனே எல்லா பறவைகளும் மீனு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீலி, என்னதான் அவங்க கதை கதையாக சொன்னாலும் எனக்கு சுத்தமாக எங்கள் அண்ணன் மேலேயும் அண்ணி மேலேயும் நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அந்த முட்டையை திருடி இருப்பாங்க. இந்த விஷயம் என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டே அழ ஆரம்பிச்சது. அம்மா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கணவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. 2 மாதம் குழந்தை இல்லாததுக்கே என் மாமியார் குத்தி குத்தி காமிச்சாங்க. இப்போ இந்த மொட்டை காணாமல் போன விஷயம் தெரிஞ்சா என்னை நிச்சயமாக கொலை கூட பண்ணிடுவாங்க. இப்படி மேகியும் மீனும் பேசிகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நீலி, மீனு அக்கா, மேகி, நீங்கள் 2 பேரும் தப்பாக நினச்சிக்கலனா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுறேன். நான் 2 முட்டைகளை இட்டிருக்கேன். அதிலிருந்து ஒரு முட்டையை நான் மேகிக்கு கொடுத்துட்றேன். மேகியும் எனக்கு ஒரு சகோதரி போல தான். அவள் சந்தோஷமாக இருந்தால் நானும் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருப்பேன். ஆனால் நீலி, உன்னுடைய ஒரு முட்டையை என்னுடைய பொண்ணு மேகிக்கு கொடுத்தனா உன்னுடைய கணவர் உன்னை என்ன சொல்லுவார்? உனக்கு நிச்சயமாக இந்த செயலால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு மீனுக்குருவி நீலிக்குருவி கிட்ட சொன்னது. மீனு அக்கா, இந்த விஷயத்த நிச்சயமாக என் கணவர்கிட்ட சொன்னால் அவர் சந்தோஷம்தான் படுவார். எங்களுக்கு ஏற்கனவே மினி இருக்கா, இன்னும் ஒரு குழந்தை பிறக்க போது. எங்களுக்கு அந்த குழந்தையே போதுமானது தான். இந்த முட்டையை நான் மேகிக்கே கொடுத்துட்றேன். நீலி, நிச்சயமாக உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான். நான் பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் என் பொண்ணுக்கு நீ ரொம்ப பெரிய உதவியே செய்ய முன் வந்திருக்க. கூட பிறந்த என் அண்ணன் அவனே என் பொண்ணுடைய முட்டையை திருடிட்டான். நான் இப்போ என் மனசார சொல்கிறேம்மா, நீ உன் குழந்தைங்களோட நீண்ட காலம் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுவ. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த நேரம் அங்கே ஒரு நாகதேவி வந்தா. மேகி, மீனு, நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. மேகியோடைய முட்டை என்கிட்ட ரொம்ப பத்திரமாகவே இருக்குது. அந்த 2 முட்டாள் காகங்களும் மேகியோடைய முட்டையை திருட பிளான் போடும்போது அதை நான் கேட்டுட்டேன். அதனால் அந்த காகம் திருடுறதுக்கு முன்னாடியே நான் பத்திரமா அந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டேன். மேகியோடைய முட்டை இருக்க வேண்டிய இடத்துல என் முட்டையை வச்சுட்டேன். நாகினி மீனுவுக்கு அவ சொன்ன மாதிரியே முட்டையை திருப்பி கொடுத்துட்டா. இதை பார்த்த மேகியும் மீனுவும், நாகினி, நீங்கள் செஞ்ச உதவியை நான் உயிர் இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் என்னால் தான் பாவம் உங்களுடைய முட்டைகளை அந்த காகங்கள் திருடிட்டு போயிட்டாங்க. நீ அதை நினச்சி கவலைப்படாத மேகி. அதில் இருந்த என் குழந்தைக்கு அந்த காகங்களை என்ன பண்ணணும்னு தெரியும். இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பரட்டைக்காகமோ லைலாக்காகமோ, ஹே பரட்டை, இந்த முட்டையை உத்து உத்து பார்த்துட்டு இருக்க எனக்கு டெம்டிங் தான் அதிகமாகுது. சீக்கிரமாக இந்த முட்டையை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு 2 காகம் பேசிகிட்டு இருக்க முட்டையிலிருந்து வெளியே வந்த பாம்பு 2 காகத்தையும் குத்தி கொண்டது.